விஜய் சார் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தமிழ் சினிமா இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்பொழுது அதை மீட்டெடுக்கும் முயற்சியில் செயல்படுவார். அப்படி கோவிட் தொற்று காரணமாக திரையரங்கள் மூடப்பட்ட பொழுது பல மாதங்களுக்கு பின்பு தேட்டர் திறக்கப்பட்டாலும் ரசிகர்கள் வர அஞ்சிருக்காங்க. இதனால பெரிய நடிகர்கள் யாரும் தங்களுடைய படங்களை வெளியிட முன்வராமல் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தைரியமாக 50% இருக்கைகள் இருந்தபொழுதும் மாஸ்டர் திரைப்படத்தை விஜய் சார் வெளியிட்டு அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வசூல் சாதனையும் படைத்திருக்கு. அதன் பிறகு வழக்கம் போல மக்கள் கூட்டம் தேட்டரில் அலைமோத இதே போல 2024 ஆண்டு தொடங்கியதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் திரைப்படத்தை தற்பொழுது வரை தமிழ் சினிமா பார்க்கவில்லையா. மேலும் மலையாள மொழி படங்களுக்கு ஏகபோக வரவேற்பும் கிடைத்து வந்திருக்கு. அதாவது பிரேமலு, மஞ்சுமேல் பாய்ஸ் போன்ற படங்களை தொடர்ந்து ஆடு ஜீவிதம் படமும் பட்டை கிளப்பி வருவதால இப்பொழுது மீண்டும் தமிழ் சினிமாவை மீட்டெடுக்கும் வகையில் விஜய் சாருடைய கில்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பு கில்லி திரைப்படம் வெளியானது. கடந்த 2004 ஆண்டு ஏப்ரல் 14 தரணி அவர்களுடைய இயக்கத்தில் நம்ம விஜய் சார் த்ரிஷா காம்போவில் கில்லி திரைப்படம் வெளியாகி இருந்தது. விஜய் சாருடைய முந்தைய திரைப்படத்துடைய வசூல் சாதனை இந்த திரைப்படம் முறியடித்திருப்பதாகவும் இதற்கிடையில வருகிற ஏப்ரல் 20 கில்லி திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய இருப்பதாகவும் இதன் மூலம் மீண்டும் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா மக்களுடைய கூட்டம் அலைமோதும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. இப்படி தமிழ் சினிமா வீழ்ச்சியடையும் நேரங்களில் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி தான் தன்னுடைய படங்கள் மூலம் வளர்ச்சியை நோக்கி அழைத்து சென்றுட்டு இருக்காரு. சரி, ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.